ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். சொல்ல சேனல் இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, எம்பிபிஎஸ் ரிலேட்டட் நிறைய வீடியோஸ் இந்த சேனல்ல பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எம்சிசி ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சே ரவுண்ட் கவுன்சிலிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அந்த வரிசையில வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் ரவுண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபோர்த் ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத ஒன் பை ஒன் அந்த வீடியோல பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் 3ல பிசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் 4ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் 3ல உங்களுக்கு 506 க்ளோஸ் ஆயிருக்கு. ரவுண்ட் 4லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேம் 506 க்ளோஸ் ஆயிருக்கு. அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்டில வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் 3ல 397க்கும் அண்ட் பாத்தீங்கன்னா ரவுண்ட் 4ல வந்து பாத்தீங்கன்னா 396க்கும் க்ளோஸ் ஆயிருக்கு. இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் 3 கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் ரவுண்ட் 4ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத பாத்தீங்கன்னா பிசி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் ரவுண்ட் 3ல உங்களுக்கு 467க்கும் ரவுண்ட் 4ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 461க்கும் க்ளோஸ் ஆயிருக்கு. ரேங்கை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ரேங்கும் உங்களுக்கு ஸ்கிரீன்ல ஸ்க்ரோல் ஆகும் நினைக்கிறேன், அப்படி பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எம்பிசில பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 461க்கும் அண்ட் பாத்தீங்கன்னா ரவுண்ட் 4ல 455க்கும் க்ளோஸ் ஆயிருக்கு. சோ அடுத்ததா பாத்தீங்கன்னா எஸ்சி கேட்டகரியில பொறுத்த வரைக்கும் 402க்கும் ரவுண்ட் 4ல 391க்கும் க்ளோஸ் ஆயிருக்கு. எஸ்டில பொறுத்த வரைக்கும் 364க்கும் ரவுண்ட் 4ல பொறுத்த வரைக்கும் 315க்கும் க்ளோஸ் ஆயிருக்கு. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ இந்த காலேஜஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் 4ல இவ்வளவு கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ இந்த வருஷத்துல அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டிஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத பாத்தீங்கன்னா ஓசி கேட்டகரியில உங்களுக்கு சீட் க்ளோஸ் ஆயிருச்சு. ரவுண்ட் 3ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சீட் க்ளோஸ் ஆயிருச்சு. அண்ட் பிசி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் 3ல 456க்கும் ரவுண்ட் 4ல வந்து பாத்தீங்கன்னா 452க்கும் க்ளோஸ் ஆயிருக்கு. ரேங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரேங்க் ஸ்கிரீன்லயே தெரியும் நினைக்கிறேன், அது எப்படி நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் பாத்தீங்கன்னா பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 458க்கும் அண்ட் பாத்தீங்கன்னா ரவுண்ட் 4ல 456க்கும் க்ளோஸ் ஆயிருக்கு. எஸ்சி பொறுத்த வரைக்கும் 391க்கு க்ளோஸ் ஆயிருக்கு ரவுண்ட் 3ல. ரவுண்ட் 4ல பாத்தீங்கன்னா 388க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. எஸ்சி ஏல பொறுத்த வரைக்கும் 343க்கும் அண்ட் பாத்தீங்கன்னா ரவுண்ட் 4ல பொறுத்த வரைக்கும் 315க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. சோ இந்த காலேஜஸ் எல்லாமே யூனிவர்சிட்டிஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரவுண்ட் 3 முடிஞ்சதுக்கு அப்புறம் ரவுண்ட் 4 ஸ்டே ரவுண்ட்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா இது பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டால உங்களுக்கு பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்ல மேனேஜ்மெண்ட் கோட்டால எவ்வளவு கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத பாத்தீங்கன்னா ஜெனரல் மேனேஜ்மெண்ட் கோட்டால பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் 3ல 285க்கும் அண்ட் பாத்தீங்கன்னா ரவுண்ட் 4ல 175க்கும் க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் பாத்தீங்கன்னா தெலுங்கு மைனாரிட்டி கோட்டால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் 3ல 114க்கும் ரவுண்ட் 4ல பாத்தீங்கன்னா 150க்கும் க்ளோஸ் ஆயிருக்கு. மலையாள மைனாரிட்டி கோட்டால வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் 3ல உங்களுக்கு 116க்கும் ரவுண்ட் 4ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீட் க்ளோஸ் ஆயிடுச்சு. அதாவது பாத்தீங்கன்னா ரவுண்ட் 3ல உங்களுக்கு க்ளோஸ் ஆயிடுச்சு, ரவுண்ட் 4ல உங்களுக்கு சீட்ஸ் இல்ல. சிஎம்சி ஜெனரலை பொறுத்த வரைக்கும் 604க்கும் அண்ட் பாத்தீங்கன்னா சிஎம்சி ஸ்டாஃப் கோட்டால வந்து பாத்தீங்கன்னா 489க்கும் மைனாரிட்டி நெட்வொர்க்ல வந்து பாத்தீங்கன்னா 147க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. என்ஆர்ஐ பொறுத்த வரைக்கும் 117க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. சோ நோட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் 3ல கம்ப்ளீட் ஆயிருச்சு. ரேங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நினைக்கிறேன், அப்படி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ்க்கான மேனேஜ்மெண்ட் கோட்டால எவ்வளவு கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத பாத்தீங்கன்னா ஜெனரல் மேனேஜ்மெண்ட் கோட்டால ரவுண்ட் 3ல 201க்கும் அண்ட் பாத்தீங்கன்னா ரவுண்ட் 4ல 154க்கும் க்ளோஸ் ஆயிருக்கு. கிறிஸ்டியன் மைனாரிட்டி கோட்டால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் 3ல 162க்கும் ரவுண்ட் 4ல 149க்கும் க்ளோஸ் ஆயிருக்கு. தெலுங்கு மைனாரிட்டி கோட்டால 120க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. என்ஆர்ஐல 115க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.